தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தனி பாடல் போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் மிகவும் நன்றாக பாடி நமது மனதை எல்லாம் கொள்ளை கொண்டவர் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வடக்கன் குளத்தை சேர்ந்த மிஸ் நித்யா. அதே தனிப்பாடல் போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுபவர் மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ், நாகர்கோயில். மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ். Is there any representative for Mr. Silvai? சிலுவை, இந்தா மீன் பிடிக்கிற எங்களுக்கும் பசங்க படிக்கிற அந்த காலேஜுக்கும் என்னடா சம்பந்தம்? நில்லுடா, ஒரு கருவாடும் கிடையாது. வேற எதுக்கு நாங்க காலேஜுக்கு வந்தோம்? ஏதோ நீ பாடி பிரைஸ் வாங்கினா கை தட்டி விசில் அடிக்கலாமேன்னு வந்தா ஏமாத்திட்டியடா. நானும் ஏமாந்துட்டேனே. எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ், கிடைச்சது செகண்ட் பிரைஸ். அட அதையாவது வாங்கியிருக்கலாம்ல. அதை நான் வாங்கியிருந்தேன்னா இன்னொருத்தர் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும். டேய், ஒருவேளை நான் பாடின முறை தப்பா இருந்திருக்கலாம், குரல் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வரிகள், அந்த கவிதை, முத இந்த நெஞ்ச தொட்ட அந்த கவிதை வரிகள், அதுக்காகவாது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கணும். கொடுக்கல, நானும் வாங்கல. சாரிடே மக்கா, பார்க்காம வந்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ காத்து, நான் மரம், பாடிய மடக்கிடோ அல்றா மாப்பிள. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே நாளில் மடக்கிட்ட பொழுக்கு என்னடா இடையில வந்து பேசுறான்னு பாக்கி ஆக்கும். நான் திருநெல்வேலிக்காரன், கொரிகோலை ஆர்ட்ஸ் காலேஜ் பாறேன். ஏய் போட, குறைக்கிற நாய்க்கு அடிக்காது போ. டிக்கெட் வாங்கிட்டியா? ஹலோ. நீங்க நம்ம ஊர்னு தெரியும், ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் தெரியும். உங்க ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் பிரைஸ் வாங்காததுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் சிம்பிளி சூப்பர்ப். அது தெரியாம உங்க சார்பா நான் வாங்கிட்டேன். ஆனா இதை நான் உங்களுக்கு தர மாட்டேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க. அப்போ என் சார்பா இதை உங்களுக்கு தரேன். பெஸ்ட் ஆஃப் லக். டேய், ஒரு செகண்ட் பிரைஸை வேண்டான்னு ஒதுக்குன நீ, அது இப்ப எந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தியா? காலை கிட்டமா நீ கவனிச்சியா? என்ன? அவ பாட்டு உங்ககிட்ட இருக்கு, உன் பிரைஸ் அவகிட்ட இருக்கு. டேய், நான் தம் அடிச்சதா பாத்துருப்பாளோ? ஜாய் ஜாய் ஜாய், ரொம்ப ஓவர்ரா நீ. இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் தான்.